செந்தமிழே உயிரே நறுந்தேனே என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தமிழ் செய்யுள் பகுதி பற்றி இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் அவர்களுக்கு என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் உயர்திரு பதிவாளர் ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி ஐயா அவர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பேராசிரியர் துறை தலைவர் கல்வி தொழில்நுட்ப துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் குடிமையியல் பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பயிற்சி மையம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் பேராசிரியர் ராமகிருஷ்ணன் ஐயா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், ஆசிரியர் பணியாளர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் திருமதி டி சுகன்யா, மதுரை மங்கையர்கரசி பெண்கள் கல்லூரியின் உதவி பேராசிரியர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அளவிலான இணையவழி கருத்தரங்கில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தமிழ் செய்யுள் பகுதியை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய பங்கேற்பாளர்களுக்கு என் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இப்பொழுது என் உரையை துவங்குகின்றேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தும் குடிமையியல் பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பயிற்சி மையம் இணையவழி கருத்தரங்கம் இதோ உங்களுக்காக. ஆசிரியர் தமிழ் தேர்வில் ஆசிரியருடைய தகுதி தேர்வில் தமிழ் செய்யுளின் பாடம் பகுதி 1 பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 2 தமிழில் 30 மதிப்பெண் எளிமையாக எடுப்பது எப்படி என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் தமிழ் பாடத்தில் செய்யுளை பற்றி பார்க்கின்ற பொழுது இதில் செய்யுள் கற்பித்தல் என்பது ஒரு கலையாக இருக்கின்றது. வகுப்பறையில் செய்யுள் கற்பித்தலை பலர் பலவாறு கையாளுகின்றனர். தற்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. தமிழ் மொழி கல்வியில் சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. செய்யுள் என்றால் மிகையாகாது. செய்யுள் என்பது எடுத்துக்கொண்ட பொருளை விளக்க சுருக்கமாக செய்யப்படுவது. முத்துராணி மேம் கேக்குதுங்களா பேசுறது? முத்துராணி மேம் கேக்குது மேம் உங்க வாய்ஸ். ஓகே, அடிப்படையாக கொண்டு பாடப்படுவது செய்யுள். இது ஒரு இலக்கண வரம்புக்கு உட்பட்டே அமைய வேண்டும். செய்யுள் பகுதியில் உள்ள பணுவல்களை 3 வகையாக பிரிப்பர். என்னவென்றால் செய்யுள்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது பாடநூலில் நாம் பார்த்தோமேயானால் செய்யுள் கவிதை வடிவில் இருக்கும், பாடல் வடிவில் இருக்கும். இதை நாம பார்ப்போமே ஆனால் இப்ப சிலப்பதிகாரம், காப்பியங்கள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பியங்கள் உள்ள இருப்பதெல்லாம் உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் சொல்வாங்க. செய்யுளுக்கு இடையே உரைநடையும் செய்யுளும் இணைந்து இருப்பதால் உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு பாடப்பகுதியில நம்மளுடைய பாட நூல்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பகுதியாகவே அமைந்திருக்கிறது. இதில் நாம் பார்த்தோமே ஆனால் அதுக்கப்புறம் கவிதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வடிவில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த அமைப்பின் பாத்தீங்கன்னா மரபு கவிதை, புது கவிதை என்று இருக்கின்றது. மரபு கவிதைக்கு என்று யாப்பும் இலக்கணம் எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். புது கவிதை மரபு கவிதையிலிருந்து உரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாளாக
அதற்கு எந்த விதமான தங்கு தடைகள் என்றும் மனதில் உள்ளதை உள்ளவாறு அப்பொழுதே தோன்றுவதை எப்படி வேணாலும் கூறுவதாக அமைவது வந்து புதுக்கவிதை அமைப்பில் நிறைய இருக்கின்றது. புதுக்கவிதையினுடைய ஆசிரியர்கள் பற்றி நிறைய கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுடைய பாடப்பகுதியாக அமைந்துள்ள பாடல், அதுக்கடுத்து பக்தி பாடல்கள் நிறைய அமைந்துள்ளன. பக்தி பாடல்கள் சைவ சமய பாடல்கள், வைணவ சமய பாடல்கள், இஸ்லாமிய பாடல்கள் என்று ஒவ்வொரு மதத்தினரும் பொதுவாக கூறப்பட்டுள்ள செய்திகளை எடுத்து இப்பொழுது நமக்கு பாடப்பகுதியாக செய்யுள் வந்து நமக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்த்தோமே ஆனால் இந்த இதுல செய்யுள் பாடத்தினுடைய நோக்கங்களா நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பாடத்தை படிப்பதற்கு முன்பாக அந்த செய்யுளை பற்றி எப்படி படிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். அப்ப செய்யுளை வந்து மாணவர்களுக்கு எப்படி நடத்த வேண்டும். ஏன்னா தாய்மொழி ஆகிய தமிழை பற்றி பிற பாடங்களை படிக்கின்ற மாணவர்களும் என்ன செய்கிறீர்கள் என்றால், நான் தாய்மொழியை பற்றி தானே, ஏன்னா எத்தனையோ பிற நாட்டு நல்லறி சாத்திரங்கள் இருக்கும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எல்லாம் பாரதியார்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பற்றினா நான் முதல் வகுப்பில் கூட எடுத்திருக்கிறேன். நம்மளுடைய எண்ணங்களை முதலில் தாய்மொழி வாயிலாக தான் நாம் வந்து வெளிப்படுத்த முடியும். நம்ம சிந்தனையை வெளிப்படுத்த முடியும், செயல்பாட்டை வெளிப்படுத்த முடியும். அவ்வாறு இருக்க அந்த செய்யுள் பாடத்தினுடைய நோக்கங்களை அறிந்து கொள்வதும் நம்முடைய தலையாய கடமை. ஓசை நயம், சொற்சுவை, பொருள் சுவை, அழகுணர்வு ஆகியவற்றின் வழியாக மாணவர்களுடைய பண்பாட்டை வளர்ப்பது செய்யுள் பாடத்தினுடைய சீரிய நோக்கமாக இருக்கிறது. இந்த செய்யுள் பாடத்தினுடைய சீரிய நோக்கமாக இது ஓசை நயம் தொடர்புடையதாகவும், சொற்சுவை பொருள் சுவை இருப்பதும், அழகுணர்வு நிறைந்ததாகவும் உள்ள பாடப்பகுதிகளில் எல்லாம் நமக்கு கேள்விகள் வர இருக்கின்றன. ஏனென்றால் செய்யுளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஐவகை பாடங்கள் சொல்லிட்டு நான் முதல் வகுப்புல எடுத்தேன் உங்களுக்கு. தமிழ்ல வந்து ஐவகை பாடங்கள் பொதுவாக குறிப்பார்கள். காலம் தொட்டு மரபாக நம் கற்றல் கற்பித்தல் கூறுகின்ற தமிழ் வல்லுநர்கள் செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம், கட்டுரை என்று அமைந்துள்ளது. நாம் வந்து இப்ப இன்றைய வகுப்புல வந்து உங்களுக்கு நான் செய்யுள் பத்தி மட்டுமென்றெல்லாம் செய்யுளை பத்தி மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்ப செய்யுள்ல எப்படி எல்லாம் அமைந்துள்ளதா நம்ம என்ன பார்த்தோம். தொடர்நிலை செய்யுள் அமைப்புல இருக்கும், பாடல்கள் வடிவில் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் எப்படி வந்து கொடுத்திருக்கிறார்கள், அதில் எவ்வாறு வந்து பாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்த்தோம் என்றால், செய்யுள்ல வந்து இலக்கிய நயம் பொருந்த இருக்கின்ற செய்யுள்கள் அமைந்துள்ளன. செய்யுள்ல வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்பனை ஆற்றல் இருக்கும், சொற்சுவை இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, தொடை நயம் இருக்கும், இறை உணர்வு இருக்கும், அணி நலம் இருக்கும், அணினா அழகு உணர்ச்சி இருக்கின்றது, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, பண்பாடு, ஓசை நயம் இவையெல்லாம் பொருந்து அமைகின்றதுதான் செய்யுள் அமைந்திருக்கின்றன. இந்த செய்யுள் பகுதியினுடைய அமைப்பு வந்து நம்மளுடைய பாடப்பகுதியில எப்படி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல்ல தமிழ் பாடநூல் தான் உங்களுக்கு தமிழ்நாடு பாடநூல்ல 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு உள்ள செய்யுள் பகுதிகள் தாள் 2 தமிழுக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள, அதில் உள்ள செய்யுள்கள் எப்படி இருக்கின்றன அப்படி என்று நாம் பார்த்தோமே. ஆனால் அந்த செய்யுள்களுடைய அமைப்பெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு இயல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு 2 செய்யுள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு இயலும் 2 செய்யுள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கவிதை வடிவில் இருக்கும், இல்ல வந்து செய்யுள் வடிவில் இருக்கும், இல்ல பாடல் வடிவில் இருக்கிறது, எவ்வாறு தொடர்நிலை செய்யுள் வடிவில் இருக்கிறது, பலவாறு புதுக்கவிதை வடிவில் இருக்கின்றது. இந்த மாதிரி பல்வேறு வடிவங்களில் நமக்கு செய்யுளுடைய அமைப்பு பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இயலும் உள்ள செய்யுள் பகுதி கவிதை பேழை என்னும் தலைப்பின் கீழ் உள்ளது என்பதை நாம் வந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி வந்து முன்கூட்டியே நீங்க அந்த தமிழ் பாடநூல்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அதை பத்தி. ஏனென்றால் தமிழ் பாடநூலில் நுழையும் முன் சொல்லிட்டு முதல்ல கொடுத்திருக்காங்க. நம்ம முன்கூட்டியெல்லாம் முன்னாடிலாம் பழைய நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, பழைய பாடநூல்கள்ல முன்னுரை என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அது நுழையும் முன் என்று கொடுத்து அதில் உள்ள அந்த எந்த பாடலை எந்த செய்யுளை பற்றி படிக்க போகிறோமோ அதற்கு உரிய தகவல்கள் ஒரு ஊக்கப்படுத்துதலாக, ஆர்வமூட்டுதலாக, நமக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் முன் வகுப்பில் படித்ததை நினைவுபடுத்துவதாகவும் இல்ல அதை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஊக்கப்படுத்துகின்ற ஆர்வ நிலை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. அந்த பகுதியில எப்படி நமக்கு கேள்விகள் அமையும், அதுல இருந்தே அமைக்கிறது கேள்வி. ஏனென்றால் நமக்கு பாடப்பகுதியில் பாடநூலில் கொடுக்கப்பட்டுள்ள செய்யுள் பாடப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் அந்த கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், தமிழ் செய்யுள் பாடல் பகுதியை வரிக்கு வரி படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் புரிய வேண்டும்.
அந்த பொருளினுடைய தன்மை பாத்தீங்கன்னா அருஞ்சொற் பொருள் என்று சொல்வார்கள். நீங்கள் அறிந்திராத பொருட்கள் நமக்கு அகராதி நிகண்டுகள் இவற்றை கொண்டு நீங்கள் பொருள்களை அவ்வப்போது அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் அகராதியினுடைய ஆப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நெட்லயே கொடுத்துருக்காங்க. அதை கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ் அகராதிகளை எடுத்து வைத்து நமக்கு தேவையான கருத்துக்களை நாம் பார்த்து கொள்வதற்கு இவையெல்லாம் நமக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து கவிதை செய்யுள் 2வது தலைப்புல நுழைய முன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கவிதை செய்யுள், அதுக்கப்புறம் எந்த கவிதை என்ன செய்யுளை கொடுத்திருக்கிறார்கள், அதுல அந்த தலைப்பு இருக்கும், எந்த தலைப்பின் கீழ் அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பாடநூலில் பார்த்திருப்பீர்கள். இல்லை என்றால் பாருங்கள். அதில் சொல்லும் பொருளும் இருக்கும். அப்ப ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலுக்குரிய சொல் என்ன, அதற்குரிய பொருள் என்ன. அப்ப அந்த பாடலை பற்றி நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். பொறாமைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அழுக்காறுன்னு இருக்குது. அப்ப அழுக்காறுன்னா என்ன செய்யறோம்னா இங்க பொறாமை என்ற ஒரு அந்த மாதிரி உள்ள சொல்லுக்கு என்ன பொருள், அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு சொல்லும் எல்லா சொல்லுமே பொருள் குறித்தோன்னு அந்த பொருள் குறித்த சொற்களுக்குரிய பொருளை, ஏனென்றால் இலக்கண நூலார்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய சொற்களை கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். அதனால நீங்க என்ன செய்யணும், செய்யுளில் கொடுக்கின்ற செய்யுள் எல்லாமே யாப்பினுடைய நிலைகள்ல வடிக்கப்பட்டுள்ளது. அதை கூறி ஏன்னா இலக்கணம் இல்லாம செய்யுள் கிடையாது. இலக்கணம் உள்ளீடாக நாம் பேசுகின்ற இந்த தினந்தோறும் நாம் பேசுகின்ற தினசரி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற தன்மைகள், ஒவ்வொரு அந்த தினசரி பயன்படுத்துகின்ற நம் வாழ்க்கையில் பயன்பாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுமே பார்த்தோமே ஆனால் எல்லாமே இலக்கண ரீதியாக தான் நமக்கு தெரியாமே. நாம் தாய்மொழியாக்கிய தமிழ் நமக்கு தாய்மொழியாக்கிய தமிழ் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது, தாய்மொழி தமிழில் எவ்வாறு நாம் அறிந்து கொள்கின்றோம் தினசரி அப்படின்னு நாள்தோறும் நாம் அறிந்து கொள்கிற செய்திகள் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் இலக்கணத்தினுடைய உள்ளீடாக தான் இருக்கிறது. செய்யுள் பகுதி என்று பார்த்தோம், ஒவ்வொரு இயலிலும் உள்ள செய்யுள் பகுதி கவிதை பேழை செய்யுள், அப்புறம் சொல்லும் பொருளும், அதற்கு பிறகு நூல்வெளி என்று இருக்கிறது. இந்த நூல்வெளி குறிப்பில் தான் பாத்தீங்கன்னா அந்த செய்யுளை எழுதிய ஆசிரியருடைய குறிப்பு நூல்வெளியில் அமைக்கப்பட்டுள்ளது. என்னால் ஆசிரியர் குறிப்பு என்றால் எந்த ஒரு செய்யுளை கற்பிக்கின்ற பொழுதும் நாம் ஆசிரியர் குறிப்பை பற்றியும் அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்வது நமக்கு தலையாய கடமை. அதற்கடுத்து மதிப்பீடு. இந்த பகுதிகள் இந்த ஒவ்வொரு பகுதிகளிலுமே நமக்கு என்னன்னா வினாக்கள் அமையலாம். மதிப்பீடு பகுதியில வினாக்கள் கொடுத்திருக்காங்க. அந்த வினாக்கள் பாத்தீங்கன்னா எளிமையாக, முத்துராணி மேம் கேமரா எல்லாம் தெரியுதுங்களா? தெரியுது மேம். தெரியுதுல்ல, பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம். கண்டினியூ மேம். பொருளும் நூல்வெளி மதிப்பீடு ஆகிய பகுதிகளை கொண்டு அமைந்துள்ளது. மதிப்பீடு பகுதியில் உள்ள கேள்விகள் பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது எளிமையாக ஏதோ ஒரு மாதிரிக்காக இவ்வாறு இருக்கலாம் என்று பார்த்து அதில் மேலோட்டமாக கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள மேலோட்டமாக பிரித்து எழுதுக, சொற்களை ஒரு சொல்லை கொடுத்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதை எழுதியவர், ஒரு சொல் பொருள். இந்த நிலையில்தான் உங்களுக்கு பாடநூலில் உள்ள வினாக்கள் எல்லாம் அந்த மாணவர்களுக்கு, ஏன்னா அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா உளவியல் அடிப்படையில் மாணவருடைய குழந்தை மைய கல்விக்கு ஏற்ப அந்த எளிமையான வினாக்களாக அறிந்து கொண்டு இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும் என்பதாகவும் கூறி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற தமிழ் வினாக்களுக்குரிய விடைகளை அளிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தயார்படுத்திக் கொள்ள 6ஆம் வகுப்பு இயல் 2ல காணி நிலம் சொல்லிட்டு இருக்கு. இதுல ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து நான் கொடுத்துருக்கேன். நுழையும் முன் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு உங்க ஏதாவது எந்த பகுதி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுக்களங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் தேவையை உணர்த்துகிறார். இயற்கை பல வகையிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவுன்னு சொல்லிட்டு நுழைய முன் என்ற பகுதியில இதுதான் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு நம்ம எப்படி வினா அமைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மாதிரி நுழையும் முன் என்ற பகுதி அனைத்தையும் எடுத்து அதுல எப்படி நம்மளுடைய வினாக்களை கேட்டு நான் படிக்க வேண்டும். கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி அந்த அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகின்றனர். அப்ப எதை எண்ணி இயங்குகின்றனர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேள்விகளையும் ஒவ்வொரு கேள்விகளாக எப்படி கொடுக்கலாம், இயற்கை சூழலை உருவாக்குவதற்கு இப்ப இதில் எப்படி கேள்விகளை தயார் செய்வது, அதுல எப்படி ஒரு 2-3 கேள்விகளுக்கு பதில் அளிப்பதாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளும். நீங்களே கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை
கேள்விகளை கேட்டு சரியான ஒரு நிலைகளில் பதில் அளிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நீங்க பார்த்தோம்னால் 6ஆம் வகுப்பு அந்த காணிநிலம் 2ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுழையும் முன் என்ற அந்த பகுதியில காணிநிலம் என்னும் கவிதையில் கூறப்படுவது. இப்ப நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன, அந்த பணுவல் என்னன்னு உங்களுக்கு பாடப்பொருளை பத்தி சொல்லிட்டேன். அந்த பணுவலை நீங்க டெக்ஸ்ட் புக்ல உள்ள அந்த பாடநூல்ல உள்ள பணுவலை பார்த்துட்டீங்க. இதுல நிலத்தின் அழகு, நிலவின் மேன்மை, பாடலின் இனிமைன்னு இருக்குது. அதுக்கடுத்து கனவு இல்லம்னு இருக்குது. அப்ப நம்ம முன்னாடி பார்த்தது கனவு இல்லம் என்பது கனவு இல்லம் என்பதில் கனவு இல்லத்தை பற்றி நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப அந்த கனவு இல்லத்தை பற்றி பார்ப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், நிலத்தின் அழகு, நிலவின் மேன்மை, பாடல் இனிமை, கனவு இல்லம். அப்ப காணிநிலம் என்னும் கவிதையில் கூறப்படுவது எதை பற்றி கூறப்படுகிறது, கனவு இல்லத்துக்காக தான் அவர் அந்த பாடலை வடிவமைத்திருக்கிறார். அதைத்தான் நீங்கள் அந்த பாடலில் போய் நீங்க படித்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இன்பத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 1ல பாத்தீங்கன்னா பாரதிதாசனால் பாடப்பட்ட கவிதை. அதே மாதிரி பாரதியாருடைய பாடல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க தமிழ் கும்மி, இன்பத்தமிழ், வளர்த்தமிழ், செம்மொழின்னு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த பலவுள் தெரிவுல இருக்கின்ற சரியான விடையை நாம் எப்படி கொடுக்க வேண்டும், இதற்கு நீங்கள் அதுக்கு எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடலோட தலைப்பும் அந்த பாடல் யாரால் எழுதப்பட்டது அந்த ஆசிரியருடைய குறிப்பு நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் வகைப்படுத்திக்கணும். வகைப்படுத்திட்டீங்கன்னா எந்த இயல், எந்த வகுப்பு, எந்த இயல், அதற்கடுத்து அது எந்த ஆசிரியரால் எழுதப்பட்டது, என்ன பாடல் அமைந்துள்ளது, அந்த பாட தலைப்பு, இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தி நீங்க அதை 9 வகுப்புக்கு எத்தனை வரப்போகுது, ஒவ்வொரு வகுப்புக்கும் 2, 3 அதுதான் இருக்கும். அப்ப 2, 3 நிலைகள்ல பாத்தீங்கன்னா அப்ப ஒவ்வொரு இயலுக்கும் 2 அல்லது 3 பாடல்கள் தான் இருக்குது. அப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா 2 பாடல்கள் செய்யுள் வடிவில கொடுத்திருக்க, செய்யுளுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அமைத்திருக்கிறார்கள் பாடநூலில் உள்ள பாடநூல் கழகத்தினர். அப்ப அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள அந்த செய்திகள்ல எப்படி நாம் பாரதிதாசனால் பாடப்பட்ட கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். இதற்கு பாத்தீங்கன்னா அப்ப இன்பத்தமிழ் என்பது இதற்கு விடை, இன்பத்தமிழ் என்பது இதற்கு விடை. இதுல நீங்க இன்பத்தமிழ் என்பது இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி, இதே மாதிரி பாரதிதாசனால் பாடப்பட்ட பாடல் கொடுத்துட்டு நீங்க தமிழ், இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் பெயரை கொடுத்து அந்த தலைப்பை கொடுத்து கேட்பார்கள். அதற்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மாதிரி நீங்க குறிப்புகளை எடுத்து படித்தீர்கள்னா நீங்க செய்யுள்ள வருகின்ற கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை அளிக்க முடியும். அடுத்து கவிதை செய்யுள், இது 7ஆம் வகுப்புல இயல் 3 கொடுத்திருக்காங்க. புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்றாங்க. புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த தலைப்பின் கீழே ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன மாதோ போர்க்களத்தானே என்ற பாடலை எழுதியவர் யார்? ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர தாய் பேசுகின்ற ஒரு நிலைகள்ல இருக்கிற மாதிரி ஒரு பெண்பால் புறவர் இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. அப்ப எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம் கொடுக்கின்ற ஒரு பாடல் நிலைகளிலும் உள்ள பாடல்களை நாம் இதை பற்றி அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு பல்வேறு பாடல் வரிகளை இதே மாதிரி கொடுத்து எந்த ஆசிரியர் எழுதியிருந்தாலும் சரி, எந்த புலவர் எழுதியிருந்தாலும் சரி, இந்த கவிஞர் எழுதியிருந்தாலும் அதை 2 வரிகள் முக்கியமான வரிகளை கொடுத்து அந்த முக்கியமான வரிகள் எவை என்று நாம் அவற்றில் பார்க்க வேண்டும். பார்த்து அதற்குரிய தகவல்களை அதற்குரிய யார் எழுதினார்கள், எந்த ஆசிரியர் எழுதினார், நாம் படிக்கின்ற பொழுதே தெரியும். சில பாடல்கள் இப்ப தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழெங்கள் உயிருக்கு நேர், இந்த மாதிரி உள்ள ஒரு சில பாடல்கள் நமக்கு அதுல ஆழமாக வரிக்கு வரி அதுதான் படிக்க வேண்டும். அப்ப ஒரு பாடல் 2 வரி இருக்குது, அது முன்பு கேட்கலாம், இறுதியில் கேட்கலாம், அந்த மாதிரி பாடல்கள் இருக்கும். இதுல நீங்க புலி தங்கிய குகைன்னு ஒரு பாடல் இருக்கு, அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த வரி இருக்கிறது. இந்த வரி ஒரு வீரத்தாய் பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்க, இதை பற்றியான குறிப்பு எதுல இருக்கிறது அப்படின்னு நான் யார் இதனுடைய ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவர் பெண்டு என்பவர் இதனுடைய ஆசிரியர். இப்ப நம்ம வேலு நாச்சியார் இருக்காங்க, ஔவையாரும் இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களோ நமக்கு அதே மாதிரி பதிலை உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பலவுள் தெரிவிற்கான விடைகள் பாத்தீங்கன்னா அந்த சமகாலத்தில் இருக்கின்ற புலவராகவும் ஒரே மாதிரி மாணவர்களுடைய குழப்ப நிலைக்கு தள்ளி மாணவர்களை அதுதான் உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா அந்த கேள்விகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஒரு அப்ளை பண்ற பேசிஸ்ல எப்படி கேட்கறாங்க உங்களுக்கு அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து 7ஆம் வகுப்பு இயல் 3ல பாத்தீங்கன்னா இதே புலி தங்கிய குகை அதே இதுல இது எந்த இதுல அமைந்துள்ளது
இந்த பாடல் வந்து எந்த நூல்ல அமைந்திருக்குது நம்ம பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து புலி தங்கிய குகைன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்வோம்னா இதெல்லாம் இருக்கும். இப்போ புறநானூறு இருக்குது, 10 வீரர்களுடைய சிறப்புகள், அந்த மன்னருடைய சிறப்பெல்லாம், பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்ததாக இருக்கு, கூத்தர் ஆற்றுப்படை மன்னர்களுடைய சிறப்புகள் பற்றி இருக்கின்றது, ஆற்றுப்படுத்துவதாக இருக்கிறது. இவ்வாறு நம்ம வந்து மாணவர்களுக்கு பதில் அளிக்க முடியாத அளவுக்கு நம்ம கேள்வியை கேட்டுவிட்டு அதில் மாணவர்கள் வந்து ஒரு குழப்ப நிலைக்கு வர மாதிரி அந்த சமகாலத்தில் உள்ள அந்த 8 தொகை நூல்கள் என்றால் 8 தொகை நூல்களுக்குள்ளே, 10 பாட்டு என்றால் 10 பாட்டு நூல்களுக்குள்ளே அந்த மாதிரி கேள்விகளை நாம் வந்து கணிக்கின்ற பொழுது மாணவர்கள் வந்து குழப்ப நிலை எய்துவார்கள். சரியான பதிலை அளிப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். புலி தங்கிய குகைனா புறநானூறு என்ற நூல்ல 8 தொகை நூலான புறநானூற்றுல இருக்குது என்ற தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றவாறு நீங்கள் கேள்விகளை தயார் பண்ணி படிக்க வேண்டும். அப்புறம் ஆசிரியர் வரலாறு கூறி தொடங்குவதற்கு எந்த செய்யுளை கற்பதாயினும் அதனை படைத்த ஆசிரியர் வரலாறு, அவர் இயற்றிய பிற நூல்கள், அவர் காலத்து இருந்த புலவர்கள், ஆதரித்த வள்ளர், அவருடைய காலம் ஆகிய குறிப்பெடுத்து நாம் படிக்க மிகவும் நன்மையாக இருக்கும். இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு வகைப்படுத்த கொடுத்திருக்கிறேன். செய்யுள் பாடல் இருக்குது, தலைப்பு இருக்குது, ஆசிரியர் இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வகைப்படுத்த சொல்லியிருக்கிறேன். இப்ப வந்து பாரதிதாசன் பாடல்கள்ல இன்பத்தமிழ் இருக்குது, எழுதிய ஆசிரியர் வந்து பாரதிதாசன். இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் நீங்க வந்து வகைப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஆசிரியர் யார் எழுதுனது எந்த காலம் கூட அதுல போட்டுக்கோங்க. இன்னும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு இதுவா நீங்க கூட்டி அந்த காலங்களை வகுத்து காலம் போட்டுக்கலாம், பெற்றோர் போட்டுக்கலாம், ஊர் போட்டுக்கலாம். இத மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒரே ஒரு வகைப்படுத்தி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அட்டவணை போட்டு வைத்துக் கொண்டால் படிப்பதற்கு மிக எளிமையாகவும் இருக்கும், சரியான பதிலை அளிப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். செய்யுள் பாடத்துல வந்து நயம் உணர்ந்து போற்றுதல் சொல்றாங்க. நயம் என்னும் சொல்லுக்கு அழகு என்று பொருள். செய்யுள் நயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே செய்யுளை வந்து ஒரு அழகியல் நோக்கோடையும் அழகா இருக்க வேண்டும் என்பதாகவும் படிக்கின்றது பொருள் கொள்வர். நயம் பாராட்டுதல் என்பது பாடலில் அமைந்துள்ள அதன் அழகை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு செய்யுளும் நயம் பாராட்டுதலுக்கு உரியதாக இருக்கும். ஏன்னா எல்லா சொல்லுமே பொருள் குறித்தது, எல்லா செய்யுளுமே ரசிக்கக்கூடியது. அப்ப பொருள் நயம், அணி நயம், சந்த நயம், சொல் நயம், தலைப்பு நயம், தொடை நயம், இவ்வாறு வந்து இந்த பாடல்ல இந்த செய்யுள்கள் வந்து அமைந்திருக்கின்றது. செய்யுள்ல உள்ள பா வகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு இந்த பா வகையில மரபு கவிதைகள் வந்து பெரும்பான்மையும் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு தெரிந்திருக்கின்ற ஆசிரியர் தெரிந்திருக்கின்ற ஒரு வெண்பா தகவலையும் இனி வர எடுத்துக்காட்டுகளில் உங்களுக்கு நான் கூற இருக்கின்றேன். அதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு செய்யுளை வந்து எப்படி வந்து படிக்கணும், நீங்க எப்படி தயாராகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியுமே நீங்க வந்து ஆழமாக படிக்கணும். திரும்ப திரும்ப செய்யுள் இருப்பது, செய்யுள்ள உள்ள கேள்விகளை வந்து வரிக்கு வரி எப்படி எடுக்கிறார்கள், எப்படி எடுத்தாலும் நாம் எப்படி படிக்க வேண்டும், அதற்கு நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ளுதல், இதுதான் முக்கியம். நீங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆசிரியர் என்ற ஏற்கனவே நீங்க தரமான ஆசிரியர்களா உருவாயிட்டீங்க. தரமான ஒரு கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்திற்கே நீங்க படித்துட்டு வந்திருக்கிறீர்கள். இன்னும் உங்களை மெருகூட்டுவதுதான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு. இந்த மெருகூட்டிக் கொள்கின்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆழமான புலமையை நீங்கள் அதில் செலுத்த வேண்டும். அது குறிப்பாக தாய்மொழியாகிய தமிழில் உங்களுடைய புலமையை நீங்கள் எவ்வாறு செலுத்தி அதில் இருக்கின்ற செய்யுள்கள், ஏதோ செய்யுளா இலக்கணமா கடினம் என்று எண்ணக்கூடாது. அந்த இலக்கணத்தை கற்கண்டு என்று கொடுத்திருக்கிறார்கள். இலக்கணத்தை எளிமையாக, ஏனென்றால் நம்முடைய நாள்தோறும் வாழ்நாளில் நாம் கடைபிடிக்கின்ற எல்லா செயல்பாடுகளுமே பாத்தீங்கன்னா இலக்கண ரீதியாக தான் இருக்கிறது. பிறந்த குழந்தைகள் முதலே நான் சரியான ஒரு இலக்கண இதுல வந்து நாம் என்ன சொல்றோம், வாய்மொழி இலக்கியங்கள் வாயிலாகவே நாம் அந்த காலகட்டத்திலிருந்தே நாம் சரியான இலக்கணத்தை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கோம். அந்த இலக்கணத்தில் நம்மளுடைய செய்யுளினோட உள்ளீடாக இருக்கின்றது. ஒவ்வொரு அறிஞர் பொருளுக்கு பொருள் அறிந்து படிக்க வேண்டும். அப்ப நீங்க ஒரு செய்யுளை படிக்கின்ற பொழுது அதில் பொருள் புரியாமல் படிக்க கூடாது. இப்ப ஒரு திருக்குறளை நீங்கள் எடுத்து படிக்கிறீர்கள், ஆனால் அதற்கு பொருள் புரிந்து படிப்பதற்கு என்னது, உங்களுக்கு இங்க அழகீட்டு வாய்ப்பாடை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் வகுப்புகளை எடுக்கின்ற பொழுது அதை பற்றி கூறுகின்றேன். அதற்கு நீங்கள் அந்த பிரித்து படிக்கின்ற சிலபஸ் பிரித்து படிக்கின்ற நிலை இருந்தாலே பொருள் சரியாக புரிந்துவிடும். பொருளை நம்மால் அறுதிட்டு கூற முடியும். அதே சமயம் நம் தெரியாத பொருட்களுக்கு தான் அகராதிகளையும் நிகண்டுகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிலவற்றிற்கே பொருள்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன, சிலவற்றுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் தான் வந்து பொருள்களை வந்து இணையத்தின் வாயிலாகவும் இணையத்தின் வாயிலாக நமக்கு இருக்கின்றது.
செல்லினம் என்ற ஒரு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதுக்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் செல்லினம் சாஃப்ட்வேர்ல தமிழ் நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொற்களை கொண்டு தமிழ்ல போட்டோம் என்றால் நமக்கு பொருள் எல்லாம் கூகுள்ல உள்ள போயிட்டு எதுக்கு வேணாலும் நீங்க செய்திகளை நீங்க இணையத்தின் வாயிலாக தமிழ் விக்கிபீடியாவில் நீங்க எடுக்க முடிகிறது அந்த செய்திகளை. ஏன்னா அறிஞர் பொருட்களை வந்து நம்ம போய் தான் ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும். டிக்ஷனரி என்கிட்ட இல்ல, என்கிட்ட அகராதி இல்ல, எனக்கு வந்து இது பொருள் தெரியல, அதெல்லாம் நீங்க நம் கையிருப்பில் இருக்கின்ற நாம இப்ப எப்படி நம்மளுடைய கைபேசி வைத்தோ நம்மளுடைய இணைய லேப்டாப் எல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், அதிலே உள்ள தகவல்களை அவ்வப்போது அறிந்து கொள்ள. அதை மீறியும் தகவல் தெரியவில்லை என்றால் அகராதிகளை நீங்கள் நாடி அறிஞர் பொருட்களை அறிந்து படிக்கலாம். சங்க இலக்கியம், இந்த சங்க இலக்கியங்கள் தான் நமக்கு இப்ப நம்ம புறநானூறு என்றத ஒரு இதுல நம்ம பார்த்தோம். அதுல வந்து 8 தொகை 10 பாட்டு. நீங்க சங்க இலக்கியம் எடுத்துக்கோங்க, தமிழ் இலக்கிய வரலாறு நூல் எடுத்துக்கிட்டு அது ஏதாவது ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு கட்டாயம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த செய்யுள்ள வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. ஏன்னா 8 தொகை நூல்களும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம், 8 தொகை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இல்ல சங்க இலக்கிய நூலே நீங்கள் முழுமையாக நம்ம தமிழர்களாகிய நம்முடைய என்ன இலக்கியம், இலக்கு கூட்டல் இயம், இலக்குனா குறிக்கோள், இயம்னா இயம்புதல். அந்த காலத்து மக்களுடைய குறிக்கோளை, இலக்கியம் வந்து காலத்தை காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைய வரலாற்று செய்தியாக இருப்பது இலக்கியமாக இருக்குது. அப்ப அந்த இலக்கியத்தை இலக்கு கூட்டல் இயம், குறிக்கோளை, அந்த கால மக்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிக்கோளை எடுத்து எம்புகின்ற அந்த வீர செய்திகளையும் அக வாழ்க்கை செய்திகளையும் அவ்வப்போது இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள நமக்கு உறுதுணை புரிகிறது. அப்ப நீங்க அதற்கு வந்து நீங்க உங்களை நீங்க ஏன்னா 8 தொகை வந்து நீங்க நூல் இருக்க இல்லைன்னா அது தமிழ் இலக்கிய வரலாறு ஏதாவது ஒரு நல்ல எழுதினவருடைய ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு எடுத்து வைத்துக் கொண்டு அதுல 8 தொகையை பற்றி குறிப்பு அதுல வந்து உங்களுக்கு வந்து சுருக்கமாக கொடுத்திருப்பார்கள். நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியோடு, அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இருக்குது. அதுல எதெல்லாம் வந்து அகநூல்கள் புறநூல்கள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு நூலுடைய நூல் ஆசிரியர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறிப்புகளை வந்து நான் 6ஆம் வகுப்பு முதல் நமக்கு புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை இவை எல்லாமே நமக்கு வந்து பாடப்பகுதிகள்ல அமைந்திருக்கிறது. அப்ப புறநானூறுல வந்து ஒன்று இருந்தாலுமே வேற பாடல்கள் இருந்தா கூட அந்த பாடலினுடைய ஆசிரியர், அந்த புலவர், அந்த எந்த புலவர் பாடினார் என்ற ஒரு தகவல்கள் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடும். அகநானூருடைய 8 தொகை இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு வந்து 10 பாட்டு எடுத்துக்கொண்டால் ஆற்றுப்படையில வந்து 10 பாட்டு இருக்கா, ஆற்றுப்படை நூல் இலக்கணம் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவா வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள. அப்ப 8 தொகை நூலை எழுதிய ஆசிரியர், நூலு, அதனுடைய ஆசிரியர், அதை நீங்கள் படித்துக் கொண்டால் சரியான பதிலை அளிக்க முடியும். அதே மாதிரி 10 பாட்டினுடைய நூல் ஆசிரியர், அதுக்கும் நீங்க வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு நீங்க என்ன செய்ய படிச்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு அட்டவணை போட்டீங்கன்னா இருக்கும். 8 தொகையில பாத்தீங்கன்னா கலித்தொகை கொடுத்திருக்காங்க, அகநானூறு கொடுத்திருக்காங்க, இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. புறநானூறு இருக்கு. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை முழுமையாக இருக்கிறது. ஆனால் நீங்க சங்க இலக்கியம் எடுத்து குறிப்பாக அந்த நூலாசிரியர் மட்டும் படித்துக் கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். எத்தனை அடிகள், அடி வரையறை முதல் கொண்டு இருக்கின்றது, அதுல என்ன வகையில் இருக்குன்னு இருக்கு, அதை நீங்க சேர்த்து அதோட காலம் அட்டவணைப்படுத்தி படித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா பக்தி 11 கீழ்கணக்கு இலக்கியம், 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 சங்க இலக்கிய நூல்களை வந்து 8 தொகையும் 10 பாட்டையும் 11 மேற்கணக்கு நூல்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த குறிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 8 தொகை 10 பாட்டு என்று இருக்கும். 8 தொகை 10 பாட்டு நூல்கள் 11 மேற்கணக்கு நூல்கள் என்பது சிலருக்கு தமிழ் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். பிற பாடங்களை படிக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சங்க இலக்கியத்துல 8 தொகை 10 பாட்டு என்பது 11 மேற்கணக்கு நூல்கள். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு உள்ளீடாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் தான் நீதி இலக்கிய நூல்கள் சொல்றாங்க. நம்ம திருக்குறள் சொல்றோம், 40 கார் 40 கலவை 40 சொல்லிட்டு அதுல இருக்குது. அதுல அறநூல்கள் வந்து 11 நூல்கள் இருக்கின்றன. குறிப்பாக நமக்கு வந்து இந்த திருக்குறளும் நாலடியாரும் நாம் படிக்கின்ற செய்திகள் வந்து நிறைய இருக்கின்றது. இதுல வந்து உங்களுக்கு குறிப்பா பார்த்தோமே ஆனால் நீதி இலக்கியங்கள்ல வந்து திருக்குறள் கொடுக்கப்பட்டுள்ளது, நாலடியார் கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு. இது அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வகைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் வந்து பாடநூல்கள்ல பார்த்து அறிந்து கொள்க. அதுக்கடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள இதெல்லாம் வகைகள், அமைப்பு. அதற்கடுத்து பார்த்தோமே ஆனால் பக்தி இலக்கியங்கள் எல்லாம் இருக்குது. பக்தி இலக்கியம் என்று பார்த்தோமே ஆனால் நமக்கு வந்து சைவ சமய நூல்கள்,
வைணவ சமய நூல்கள் பற்றி அதெல்லாம் இருக்கின்றது. சிற்றிலக்கியங்கள் அதே மாதிரி இருக்கின்றது. சிற்றிலக்கியங்கள்ல உலா பாரன் நிறைய பாடல்கள் எல்லாமே இருக்கின்றது. 96 வகை நிறைய சிற்றிலக்கியங்கள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றன. அதற்கடுத்து பாடல்கள் எல்லாமே வந்து அருட்பாடல்கள், அந்த பாடல்கள் சொல்லிட்டு நிறைய பாடல்கள் வந்து இறைவனை மையப்படுத்திய பாடல்கள் என்றும், பொதுவான பாடல்கள் என்றும், நாட்டுப்புற பாடல்கள், இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. காப்பியங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த காப்பியங்கள் தான் உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் சொல்லிட்டு கொடுத்திருக்கிறேன். இடை என்பது அந்த இட்ட ஒரு இது டைப்பிங் எரரு, அது பார்த்துக்கோங்க. உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள், உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் சரியா தான் இருக்குது. உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள்னு இருக்குது. இதுல வந்து நீங்க காப்பியங்கள் வந்து 50 காப்பியங்களும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து 5 காப்பியங்களும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 50 காப்பியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிலப்பதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு மணிமேகலை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே ஒரு குறிப்புகள்ல வந்து 5 காப்பியங்கள்ல நீலகேசி கொடுத்திருக்காங்க. ஏன்னா 50 காப்பியங்களே பெரும்பான்மையும் பாடல் நூல்களில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு நிலை இருந்து நீக்கி இப்ப வந்து நீலகேசி என்ற 5 காப்பியம் 8ஆம் வகுப்புல இருக்குது. 8ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சமண சமயவாதம் சொல்லிட்டு நோயும் மருந்தும் சொல்லிட்டு என்ற தலைப்பின் கீழே 8ஆம் வகுப்பில் 3வது இயல்ல நோயும் மருந்தும் என்ற தலைப்பின் கீழே சமண சமயவாதம் நீலகேசி. அப்ப உங்களுக்கு வந்து நோயும் மருந்தும் 5 காப்பியம். இது வந்து நோயும் மருந்தும் என்ற தலைப்பு எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. 50 காப்பியங்களும் 5 காப்பியங்களிலும் நீங்க நோயும் மருந்துனா நம்ம என்ன செய்வோம்னா 50 காப்பியங்கள்ல உள்ள மணிமேகலையில இருக்கு நோய் தீர்த்தல் பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை குறிப்பீர்கள். ஆனால் அப்படி கொடுக்காமல் நீங்க என்ன செய்யலாம், நீலகேசி என்ற நூலில் 5 காப்பியத்தில் உள்ளது என்ற குறிப்பை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் கொடுக்க முடியும். அதனால 50 காப்பியங்கள் அதில் உள்ள நூல் 50 காப்பியங்கள் நூல் யார் எழுதியது, இந்த குறிப்பை நீங்கள் அறிந்து கொண்டால் நல்லது. அப்ப என்ன சமயங்களை பற்றி கூறுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கம்பராமாயணம் உங்களுக்கு அதுல உள்ள எத்தனை காண்டங்கள் இருக்கின்றன, என்ன அதில் உள்ள உட்குறிப்புகள், யார் எழுதியது, என்ன மொழிபெயர்ப்பு, எதெல்லாம் இருக்கின்றது என்பதை நீங்கள் வந்து அந்த அடி வரையறைகள் அவற்றை பற்றியான குறிப்புகளை எல்லாம் நீங்கள் கம்பன் வீட்டு இது உங்க கரியும் கவி பாடும் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த கம்பன் வீட்டு கரியும் கவி பாடும் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப கம்பராமாயணம். அப்ப ஒரு கவிஞருக்கு வந்து ஒரு அடையாளமாக இலக்கணமாக திகழ்ந்தவர் கம்பர் என்றால் அது மிகையாகாது. அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களுடைய சாரம் வந்து உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நாட்டுப்புற பாடல்களுடைய தன்மை இருக்கின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 3 நிலைகளிலுமே இருக்குது. நாட்டுப்புற கலைகள் இசை உடுமலை நாராயண ரவி வந்து எளிமையாக உடைய பாடலாக நாட்டுடை கலைஞர் இசையினுடைய தன்மையை பற்றி கூறியிருக்கின்றால் 1 அல்ல 2 அல்ல 7ஆம் வகுப்புல கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தோமேயானால் நாட்டுப்புற பாடல்களுடைய சாராம்சமாக வயலும் வாழ்வும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. தீவா ஜெகநாதனுடைய தலைப்பு. இதுல வந்து நீங்க 7ஆம் வகுப்புல வந்து செய்யுள்ல அமைக்கப்பட்டு 7ஆம் வகுப்பு செய்யுள் பகுதியில இயல் 7ல வந்து வயலும் வாழ்வும் தீவா ஜெகநாதன் நாட்டுப்புற மலையருவி பற்றி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஏட்டிலே எழுதிய கவிதை, ஏட்டிலே காற்றிலே தவழ்ந்து வந்த கவிதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏட்டில் எழுதாத கவிதை என்றெல்லாம் நாட்டுப்புற பாடல்களை பற்றி குறிப்பார்கள். இவ்வாறு வாய்மொழி இலக்கணமாக காலம் காலமாக செவி வழியாக வாய் வழியாக செவி வழியாக கேட்டு வாய் வழியாக கூறி அவ்வப்போது இருக்கின்ற ஒரு தன்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வாறு ஒரு நிலை வந்து உங்களுக்கு அவ்வாறு இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. இப்ப நீங்க அப்ப நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது, தனிப்பாடல் திரட்டு என்று இருக்கிறார்கள். தனிப்பாடல் திரட்டுல வந்து பாத்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டுல எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள சில பாடல்களை எடுத்து இந்த பாடல்கள் வந்து ஆசிரியர் கிடைக்கவில்லை என்றாலும் சரி, நூல் பெயர் தெரியவில்லை என்றாலும் அதை வந்து நாம் எப்படி கொடுக்கலாம் என்று பார்த்தால் தனிப்பாடல் திரட்டில் ஒரு கிடைத்த பாடல்களை எல்லாம் திரட்டி தனிப்பாடல் திரட்டு என்று பெயர் வைத்துள்ளார்கள். அந்த பாடல் வரிகளை கொடுத்து அந்த பாடல் உள்ள பொருள் பற்றி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் இருக்கு. சில பாடல்கள் கொடுப்பார்கள். அப்புறம் திரையிசை பாடல்களும் கொடுத்திருக்காங்க. திரையிசை பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது.
அதை நாம் வந்து பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யுள்ல வந்து கேள்வி அமைப்பு வந்து பலவுள் தெரிவு வினாக்களாக எவ்வாறு இருக்கின்றது, அந்த அமைப்புகளை வந்து பார்ப்பதற்கு நமக்கு வந்து தேவையான நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்ப்பதற்கான தன்மை இருக்கிறது. இந்த செய்யுள்ல வந்து பலவுள் தெரிவு வினாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்யுளுக்கு அடுத்து கொடுக்கின்ற அந்த மதிப்பீட்டு வினாக்களுடைய அமைப்பை நாம் பார்த்தோமேயானால் எப்படி அமைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உங்களுக்கு செம்மை கூட்டல் தமிழ் என்பது உங்களுக்கு தெரியும். அதுல நம்ம பிரிச்சு இந்த மாதிரி கொடுத்திருக்கிறோம். அதுல வந்து சரியான விடையை கொடுப்பதற்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மை கூட்டல் தமிழ் என்பதுதான் வந்து சரியான பதில். இதே மாதிரி நம்ம கேள்விகளை வந்து நாம் ஒவ்வொன்றாக வைத்து நாம் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு கேள்விகளும் எப்படி பலவுள் தெரிவு, இந்த பலவுள் தெரிவு வினாக்கள் வந்து எவ்வாறெல்லாம் உங்களுக்கு அமைக்கப்படும். வெறும் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக இப்படி மட்டுமே வந்து கொடுத்திருக்கின்ற மதிப்பீட்டு தகவல் அடிப்படையில் மட்டும் உங்களுக்கு கேள்விகள் அமையாது. அவ்வப்போது எவ்வாறெல்லாம் அந்த கேள்விகள் அமையும் அப்படி என்று நாம் பார்த்தோமேயானால், பொதுவாக பார்த்தோமேயானால் நம்மளுடைய கேள்வி வினாக்களுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும். அப்ஜெக்டிவ் டைப், சப்ஜெக்டிவ் டைப், புறவய வினாக்கள், அகவய வினாக்கள் சொல்றாங்க. இந்த புறவய வினாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எப்படி எல்லாம் அந்த புறவய வினாக்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எப்படி எல்லாம் நமக்கு வந்து வரும். எம்சிக்யூன்னு சொல்றோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அமைப்புகள் எல்லாம் வருதுன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து என்ற அமைப்புல உங்களுக்கு பெரும்பான்மையான கேள்விகள் வருகின்றது. அதற்கடுத்து பார்த்தோம்னா கோடு செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கிடைப்பது டேஷ் அப்படின்னு கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கோடு கொடுத்திருக்க அந்த நிலையில வரும். பொருத்துக தன்மையில வரும் உங்களுக்கு கேள்விகள். இதுல செய்யுள் அமைப்புல ஒரு ஆசிரியர்களுடைய பெயர்களை கொடுத்து விடுவார்கள். அந்த ஆசிரியர்களுடைய பெயர்களை கொடுத்து விட்டு நாம் வந்து மேற்கூறப்பட்ட தகவல்களை வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு அமைக்கப்படுகிறது அது வந்து பாத்தீங்கன்னா, கொடுக்கின்ற அந்த தகவல்கள் ஆசிரியர் அந்த நூல் பெயர் கொடுத்து யாரு இல்ல பொருள் கொடுத்துட்டு அந்த பொருளுக்கு அந்த ஆசிரியர் என்ன கொடுத்திருக்காங்க. அப்ப ஆசிரியருடைய தகவல்கள் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி வந்து ஆசிரியருடைய நூல் குறிப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு சரியான தகவல் அது வந்து எது வந்து சரியா வந்து இருக்கும் பதில், அந்த மாதிரி உள்ள கேள்விகள் உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பலவுள் தெரிவு. அதுக்கப்புறம் நீங்க அதன் பிறகு பார்த்தோமே ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பொதுவாக வந்து இவ்வாறு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுக்கு கேள்விகள். அது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளில தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நமக்கு வந்து தெரியும், உங்களுக்கு நிறைய நூலாசிரியர் பெயர் கொடுத்திருக்கிறோம். பாரதியார். அப்ப நமக்கு வந்து பாடலுடைய வரிகளை கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப எப்படி வந்து கேள்விகளை கேட்பது, அதற்கு எப்படி அமைப்பது என்று நாம் வந்து பார்க்க முடிகிறது. அந்த கேள்விகளை அமைப்பதற்கும் அந்த கேள்விக்கான பதிலை கொடுப்பதற்கும் எந்த நிலையில் மாணவர்கள் வந்து தயார்படுத்திக் கொண்டா, வரிக்கு வரி நீங்கள் படிக்க வேண்டும். திரும்ப திரும்ப கூறுவது என்னன்னா, செய்யுள் பாடல் அடிகளை அடிப்பிரழாமல் நீங்கள் படிக்க வேண்டும். அடிப்பிரழாமல் பொருள் புரிந்து படிக்க வேண்டும். அதுதான் முக்கியம் நீங்கள் படிப்பது. அப்ப தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்ப யாமறிந்த மொழிகளிலே என்கின்ற முன்கூட்டி இருக்கின்ற அந்த வரியை பற்றியும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், வாணிதாசன் கவிதைகள் இந்த மாதிரி உள்ள கவிதை நூல்களையும் நாம் வந்து படித்துக் கொள்வது நல்லது. அடுத்து பார்த்தோமேனால் நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஒரு செய்யுளை வந்து படித்து முடிக்கின்ற பொழுதும் ஒரு செய்யுளுக்கும் வந்து நயம் வந்து முக்கியம் பார்த்தோம். எதுகை நயம், மோனை நயம், எதுகை நயம், மோனை நயம், சந்தம், அணி இந்த மாதிரி வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து ஒரு செய்யுளுக்கு வந்து கொடுக்க வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது. இந்த குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த குறளில் உள்ள எதுகை சொற்கள். அப்ப நமக்கு வந்து என்ன செய்யணும்னா, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனைன்னு உங்களுக்கு தெரியும். முதல் எழுத்து நம்ம வந்து எதுகை சொற்கள் மட்டும் கேட்டிருக்கிறோம். இப்ப எதுகை சொற்களுக்கான பதில் எப்படி கொடுப்பது? உள்ளுவது, மற்றதுன்னு இருக்குது. அப்போ உள்ளுவது, நீர்த்ததுன்னு இருக்குது. அப்போ ஒரே எழுத்தில் வருகின்ற சொற்கள் வந்து வருவது சால சிறந்தது. அப்ப இதுக்கான விடை வந்து என்னவா இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க அதுல கொடுத்துருக்க நானு. இப்ப அதுல நீங்க பார்த்தோம்னா,
அந்த கேள்வி வந்து உள்ளுவது தள்ளுவது என்பதுதான் வந்து இதற்குரிய எதிரே சொற்களாக அமைந்துள்ளது. இது மாதிரி நீங்க வந்து கேள்விகள் வந்து நிறைய உங்களுக்கு அந்த செய்யுளுடைய அமைப்புல பல்வேறு நிலைகள்ல வந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? அப்ப நீங்க இதுக்கு உள்ளுவது எல்லாம், ஏனென்றால் அந்த ஒரு சொல்லை வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு சொல்லையும் பிரித்து படித்து பொருள் உணர்வது செய்யுளுக்கே உரிய பாங்கு, செய்யுளுக்கே உரிய நிலை. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உள்ளுவது கூட்டல் எல்லாம். அப்ப உள்ளுவதெல்லாம் இலக்கண வரிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து இலக்கண ரீதியாக ரொம்ப செல்லவில்லை, மேலோட்டமா நமக்கு வந்து செய்யுளை பற்றி மட்டுமே அறிந்து கொண்டிருக்கணும். அந்த செய்யுளில் வந்து எப்படி இந்த மாதிரி இருக்கிறது. அப்ப பிரித்து அறிகின்ற அந்த ஒரு இலக்கண உணர்வை நமக்குள்ளே இருப்பதனால் அந்த பொருளை நாம வந்து என்ன செய்யும், செய்யுளில் நம்ம வந்து பிரித்து படிக்க முடியும். அதே மாதிரி செய்யுள்ல வந்து முன்பின் இதுவா இருக்கின்ற செய்யுள்களை வந்து கொண்டு கூட்டி பொருள் கொள்கின்ற ஒரு நிலை. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அப்படிதான் இருக்கும். கீழே உள்ள அடிகளுக்கு மேலே உள்ள சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொள்கின்ற நிலை நிறைய இருக்கிறது. அப்ப நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து இதுல பாத்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் உள்ளுவது எல்லாம் தான் உள்ளுவதெல்லாம். அப்ப இட்டு கூட்டல் அந்த இது வந்து இருக்கிறது. அதனால வந்து என்ன செய்ய உள்ளுவது எல்லாம். இதற்கு அடுத்து நாம் பார்ப்போமானால் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம், என்ன குணம் வெளிப்படுகின்றது நமக்கே தெரியும் பொதுவாக. அப்ப எந்த மாதிரி குணம் வந்து இருக்க வேண்டும், எந்த மாதிரி தன்மைகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இதற்கான இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலை, ஒவ்வொரு நிலைகளிலையும் எந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படி என்பதை உங்களுக்கு தெரிந்த வீரம் என்ற நிலைகள்ல நீங்கள் கொடுத்து இருக்கலாம். அதற்கடுத்து நாம் பார்த்தோமேனால் ஏனென்றால் ஒவ்வொரு செய்யுள்களை பற்றியும் அறிந்து கொள்கின்ற பொழுது அந்த செய்யுள்ல எந்த பாங்கில் அமைந்துள்ளது, அதில் உள்ள ஒவ்வொரு வரிக்கும் எடுத்து நீங்கள் எப்படி படிக்க வேண்டும். இப்ப பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற ஒரு பாடல் இருக்கு. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான், தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இந்த பாடல்ல வந்து அமைகின்ற ஒரு கேள்வி கொடுத்திருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு இப்ப நம்ம படிச்சுட்டோம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான். தெய்வ வள்ளுவர், ஏன்னா தெய்வ புலவர் திருவள்ளுவரை வந்து என்ன செய்வாங்கன்னா தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என்று பல்வேறு பெயர்கள் வந்து திருவள்ளுவருக்கு குறிப்பிடுகின்ற புனை பெயர்களாக நிறைய இருக்கின்றன, புகழ் பெயர்களாக நிறைய இருக்கின்றன. அதுல வந்து தெய்வ வள்ளுவன் செய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை சொல்றாங்க. அப்ப தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுகின்ற நூல் எது என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் குரல் என்பது 2 அடி வெண்பா. யார் வேணாம் என்றாலும் 1.25 அடியில் இருக்கின்ற 2 அடி வெண்பால் இருக்கின்ற அந்த குரலை நீங்களும் பாடலாம், நான் கூட தயார் செய்கின்ற நிலை இருக்கு. ஆனால் திரு என்ற அடைமொழியுடன் திருவள்ளுவர் பாடியதினால் திரு என்ற அடைமொழி பெற்று வந்திருக்கின்றது. அப்ப தெய்வ வள்ளுவன் என்பது அவருடைய இன்னொரு நிலைகள்ல புகழ்கின்ற ஒரு பெயர்கள். அப்ப தெய்வ வள்ளுவன் சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் பாடல்ல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல வந்து அப்ப தெய்வ வள்ளுவன். அப்ப இந்த மாதிரி ஒரு பாடல்களை எடுத்து அந்த பாடல்ல வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பார்கள் பாடலடிகள், அந்த பாடலடிகளுக்கு உரிய ஒரு கேள்வியை தயார் செய்து அதற்கான தெரிவுகள் எப்படி கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் தெரிவு பாத்தீங்கன்னா திருவாசகம், 2வது திருக்குறள், 3வது திரிகடுகம், 4வது திருப்பார்வை. இப்ப 4 தெரிவுகளுக்குள்ளும் உங்களுக்கு சரியான பதில் எது என்பதை நீங்கள் இன்னாரும் உணர்ந்திருப்பீர்கள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு செய்யுளை கொடுத்து விட்டு அந்த செய்யுளில் எப்படி கேள்வியை தயார் செய்யலாம். இதற்கு வந்து இந்த பாடல்ல பின்பகுதியை கொடுத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ரொம்ப வந்து எளிமையா வெறுமே வந்து சொல்லுவாங்க. நான் ரிமெம்பர் சொல்லிட்டு நாலேஜ், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளிகேஷன், அறிதல், புரிதல் சொல்லிட்டு அந்த அறிதல் புரிதல் நிலை கூட இல்ல, மேலோட்டமான அறிதல் நிலை கேள்விகளே அவ்வப்போது இந்த பாடநூல்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் கொஞ்சம் ஆழமான கேள்விகளை கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடையிடையே உள்ள பாட தகவல்களை வைத்து
பாட செய்யுள்களுடைய தன்மைகளை வைத்துதான் உங்களுக்கு கேள்விகள் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்து ஒரு கேள்வி ஒண்ணு கொடுத்திருக்கேன். இந்த புத்தரின் வரலாற்றை கூறுகின்ற நூல் எது? அப்ப நமக்கு இந்த நூல்களுடைய பெயர்கள் கீழே கொடுத்துள்ள தெரிவுகளில் ஜீவ ஜோதி, ஆசிய ஜோதி, நவஜோதி, ஜீவன் ஜோதின்னு சொல்லிட்டு 4 தெரிவுகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த 4 தெரிவுகளுக்குள்ளும் புத்தரனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற நூல் எது என்பதை இந்நேரம் நீங்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு முன்கூட்டியே படித்த மாணவர்களா இருந்தா உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஆசிய ஜோதி, ஆசிய ஜோதி தான் என்னுடைய சரியான பதில். புத்தரின் வரலாற்றை கூறுகின்ற நூல். அப்ப ஒரு நூல் இருக்குது, அந்த நூலுடைய தகவல்கள் இருக்குது. அந்த நூல் தகவல்களை பற்றி அறிந்து கொள்வது எவ்வாறு நாம் அறிந்து கொள்கிறோம்னா இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம். அப்ப கூறுகின்ற ஒரு நூலோட பெயர் மட்டும், நூல் ஆசிரியர் மட்டும் இல்லாம அந்த நூல் எதை பற்றிதான தகவல்களை நமக்கு கொடுக்கின்றது. அதனால் அது வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு தகவல்கள் இருக்குதா, இல்ல ஆசிரியர்களுடைய தன்மைகளை பற்றி கூறியிருக்கிறார்களா, ஞானிகளுடைய சிறப்பம்சங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளனவா என்பதை அவ்வப்போது அறிந்தல் நமக்கு நன்மை பயக்கும். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா முதல் தெரிவு கலம்பகம் கொடுத்திருக்கேன், 2வது தெரிவு பரிபாடல், 3வது பரணி, 4வது அந்தாதி. அப்ப பகைவரை பற்றி பாடுகின்ற ஒரு பாடல் நிலையினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொள்கின்ற ஒரு நிலை என்ன நூல்ல அமைந்துள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிற்றிலக்கியங்களுடைய நூல்களை நீங்கள் அவ்வப்போது படித்தீர்களே ஆனால் இதெல்லாமே நீங்க குறிப்பாக தமிழ் இலக்கிய வரலாறு நூல்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம தமிழ் நம்மளுடைய இணையத்தில், தமிழ் விக்கிபீடியாவில், நம்மளுடைய கூகுள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தேவையான தமிழ் தகவல்களும் நூல்கள் எல்லாமே உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான செய்திகளை அவ்வப்போது பார்த்து உடனடியாக அந்த செய்திகளை நம்மால் அறிந்து கொள்கின்ற அளவுக்கு இணையம் நமக்கு துணை புரிகிறது. அந்த இணையத்தினுடைய இதை நீங்க அறிந்து கொண்டு இருந்தால் இன்னும் நீங்கள் எளிமையான பதில்களை அவ்வப்போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது என்று நாம் பார்த்தோம். ஆனால் பரணி. பரணி என்ற இலக்கியம் 1000 யானைகளை கொன்று வீர நிலையை நாம் பார்க்க முடியும். அடுத்து வாய்மை எனப்படுவது. இப்ப நீங்க இந்த திருக்குறளை முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் இதை பற்றி இந்த தெரிவுகளை சரியாக நீங்கள் கூற முடியும். இப்ப வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திருக்குறள் இருக்குது. இப்ப நம்ம அந்த திருக்குறளை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். திருக்குறளுடைய முழுமையாக அறிந்து கொண்டால்தான் இதற்கு நீங்கள் பதில் அளிக்க முடியும். அப்ப வாய்மை எனப்படுவது, வாய்மையா அன்பா பேசுறது அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க. இல்ல தமிழ்ல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அப்படி எண்ணுவாங்க, சத்தமா பேசுறது. அப்ப வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் சொல்றாங்க. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். தீமை இல்லாத சொல்லுனா தீங்கு தராத சொற்களை பேசுதல் என்பது இதனுடைய பொருள். அப்ப நீங்க இதற்கான பதில். அப்ப இந்த பதிலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள ஏற்கனவே நீங்க அப்ப ஒவ்வொரு திருக்குறளையும் எப்படி நீங்கள் படிக்க வேண்டும், அப்ப ஒவ்வொரு செய்யுளையும் எப்படி, அப்ப அந்த செய்யுள் வரிகளை கொடுத்துட்டு அந்த செய்யுள் வரிகளுக்குள்ள அடுத்த நிலையை எடுத்து அடுத்த நிலைகளை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் விடையாக. அதற்குரிய தெரிவுகள் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல்வேறு எந்த தெரிவு இப்படி இருக்கலாமா, நீங்களே ஒவ்வொன்றுக்கும் சிந்தித்து செயல்பட்டு வினாக்கள் அமைத்து அந்த நமக்கு எப்படி நம்ம டாக்ஸானமி எல்லாம் படிச்சுட்டு வரீங்கல்ல, ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப அதற்கு நாம் எப்படி கேள்விகளை தயார் பண்றதுக்கு அறிதல் நிலையில எப்படி பண்றோம், புரிதல் நிலையில எப்படி பண்றோம், புரியுதுங்களா? அதை ஒப்பிட்டு சொல்கின்ற நிலையில எப்படி பண்றோம். இந்த 3 நிலைகளிலே இந்த பலவுள் தெரிவுகள் வருகின்றன. நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் தான். அந்த நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்ல எப்படி இருக்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப புரிதல் நிலைகள்ல எப்படி இருக்கிறது அதற்கான தகவல்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இப்ப ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பாடல் வரி தான் கொடுத்திருக்காங்க, இதை நீங்க போய் பாருங்க. அப்ப அதுல பரி என்பது எதை குறிப்பிடுகின்றது? யானையை குறிக்கின்றதா, குதிரையை குறிக்கின்றதா, மானை குறிக்கின்றதா, மாடை பற்றி குறிக்கின்றதா,
அப்ப நம்ம எதை பற்றி குறிக்கிறது என்பதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப பரியேறுதல் சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்துல இலக்கிய நூலார்கள் கையாண்டிருக்காங்க. அப்ப நம்ம சொல்லுவாங்க இலக்கியம் கண்டதற்கு தான் இலக்கணம் இயம்பல்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இதுல பார்த்தீர்களானால் பரி என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தோமேனால் உங்களுக்கே தெரியும். பரி என்பது குதிரையை குறிக்கின்ற நிலை இருக்கிறது. அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளை கொடுத்து கேள்விகளுடைய நிலைகள்ல உங்களை நீங்கள் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளும். அப்ப ஏற பரியாகுமே. அப்ப இந்த மாதிரி விலங்கினங்களை குறிப்பதற்கு மரபாக பயன்படுத்தப்பட்டுள்ள இலக்கிய நூலார்கள் அந்த காலகட்டத்தில் மரபாக பயன்படுத்தப்பட்ட அந்த தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்திலே நிறைய கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு விலங்கினத்தினுடைய அதனுடைய கன்றுக்கு பற்றியும் அதனுடைய மூமை பெயர்களை பற்றியும் கொடுத்திருக்கிறார்கள், குட்டியை பற்றியும். அதை நீங்கள் அறிந்து கொண்டால் அவ்வப்போது நன்மை பயக்கும். நமக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு நிலைகள்ல இருக்கு. இதுல கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கேன். ஓகேடா, கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு கொடுத்திருக்கேன். இதுல முதல் தெரிவு கச கூட்டல் தர, கசட கூட்டல் அற, கசடு கூட்டல் உர, கசடு கூட்டல் அற. அப்ப கசடர என்பது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இது ஒரு திருக்குறள். கசடர கசடு கூட்டல் அற, கசடரனா குற்றம் அற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றம் நீக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம எவ்வாறு கற்றோமோ அதற்கு தகுந்தவாறு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். கற்க எதை கற்கணும், கசடர கற்க வேண்டும், குற்றமற கற்க வேண்டும். கற்பவை அப்படி குற்றமற கற்றதை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இது அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து பார்த்தோம் என்னால் அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் இது கோடிட்டு கொடுத்துருக்கோம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொல்லக்கூடாது, அப்ப ஓகை கொல்லக்கூடாதா, நிறை கொல்லக்கூடாதா, இன்பம் கொல்லக்கூடாதா, அழுக்காறு கொல்லக்கூடாதா? அப்ப அழுக்காறு என்ற சொற்களுக்கு சொல்லுக்குரிய பொருள் என்ன, இதான் சொற்பொருள். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நுழையும் முன் அந்த தலைப்பை பற்றி கொடுக்கிறார்கள், சொல்பொருள் கொடுத்திருக்கிறார்கள், மதிப்பீட்டு சொல்லிட்டாங்க. சொற்பொருள் இவ்வாறு இருக்கும். அப்ப அதனுடைய பொருளை தெரிந்து அதற்குடைய பொருளாக இது கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்திருக்கலாம். அடுத்தவர் வாழ்வை கண்டு நம்ம என்ன செய்வோம், பொறாமை படக்கூடாது என்பது நமக்கு தெரியும். அந்த அழுக்காறு என்ற வார்த்தை பொருள் அந்த சொல்லுக்கு பொறாமை என்ற பொருளை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டுமே இந்த கேள்விக்கு உரிய பதிலை உங்களால் கூற முடியும். அப்ப ஒவ்வொரு செய்யுளிலும் நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய உங்களுக்கு தெரிந்த சொற்கள் தவிர பிற சொற்களுக்கு நீங்கள் அவ்வப்பொழுது அகராதிகளுடைய துணை கொண்டோ இணையத்தின் துணை கொண்டோ இல்ல உங்களுடைய ஆசிரியர்களுடைய துணை கொண்டோ நீங்கள் அறிந்து வைத்திருப்பது நன்று. அழுக்காறு இந்த நம்மளுடைய நேரமின்மை கருதி இந்த நிலையோடு முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். முத்துராணி மேம் முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாம் மேம். முடிச்சிடலாம் ஒரு இப்ப உங்களுக்கு செய்யுள்ள பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு இப்ப பகுதி 1 நிலையில நம்ம ஒரு முதல் வகுப்புல பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்பு நமக்கு மீண்டும் நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் இதுல வரிகளுக்கு வரி இன்னும் எப்படியெல்லாம் செய்யுள்களுக்குள்ள கேள்விகள் அமைகின்றன, அந்த கேள்விகள் பல உள் தெரிவு வினாக்களாக இருப்பது எந்த அமைப்பிலெல்லாம் இருக்கின்றது, அதற்குரிய தெரிவுகளுக்கு நாம் எப்படி எளிமையாக விடையளிப்பது, அதற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்று அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வு 2 செய்யுள் பகுதியில் பற்றி இன்றைக்கு வகுப்பு எடுக்க எனக்கு அனுமதி அளித்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் குடிமையியல் பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணையம் பயிற்சி மையம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்னும் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பிற பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற என் அன்பு பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you, ma'am. Participants, if you have any doubts, type your questions in the chat box. Participants? உங்களுக்கு வேண்டிய தகவல்களை நீங்கள் சாட் பாக்ஸ்ல கொடுங்க. நான் அடுத்த வகுப்புலயோ இல்ல அதுக்கு தேவையான பதில்களை கூற தயாராக இருக்கேன். நீங்கள் எப்படி விருப்பப்படுகிறீர்கள் என்று கூறினால் கூட நான் அடுத்த வகுப்பு எடுப்பதற்கு அதற்கேற்றவாறு உங்களுக்கு எடுக்க விரும்புகிறேன். Ma'am, Aishwarya asked, for paper 2 exam, 6th standard to 8th standard book is enough or 9th 10th also we have studied, ma'am? இப்ப செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா, ஹலோ ஹலோ கேக்குதுங்களாமா? முத்துராணி முத்துராணி ஹலோ எப்படி வெளியே வர ஹலோ முத்துராணி மேம் பேச கேக்குதுங்களா? இப்ப ஹலோ முத்துராணி வெளில வந்துட்டோமா? வெளியே வந்துட்டோம். இல்ல இல்ல இருக்கோம். முத்துராணி சாட் பாக்ஸ் என்ன வந்திருக்கு? Very useful, ma'am. Thank you very much, ma'am. Thank you. Ma'am. என்னது? இது அனுப்பிருக்காங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. Timing schedule for prepare for TNTT and other exams. ஓகேமா? Mic off பண்ணுங்க. Off பண்ணுங்க. Mic off பண்ணுங்க. Vijaya, ma'am? என்ன